வணக்கம். நான் ஜின்சி ஃப்ரம் ஜெம்ஸ் ஆஃப் டாட். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஸ்பீக்கிங் பார்ட் 2. பார்ட் 1 எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்கலன்னா அது கண்டிப்பா போய் வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் ஸ்பீக்கிங் பார்ட் 1ல வந்து நான் மெயினான ஸ்பீக்கிங்ல என்னென்ன வந்து கவனிக்கணும் அது மட்டும் கிடையாது. ஸ்பீக்கிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் 5 செட் ஆஃப் டாஸ்க் வந்து நான் அங்க வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதை மறக்காம வாட்ச் பண்ணி அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் டாஸ்க், தட் இஸ் 2 கொஸ்டின் வந்து இன்னும் மிச்சம் இருக்கு. மொத்தமா ஸ்பீக்கிங்ல 7 டாஸ்க்: ரீட் அலவுட், ரிப்பீட் சென்டென்ஸ், டிஸ்கிரைப் இமேஜ், ரீட் லெக்சர், ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின். அது வரைக்கும் தான் போன வீடியோல பண்ணோம். இந்த வீடியோல சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன், ரெஸ்பாண்ட் டு அ சிச்சுவேஷன். இந்த 2 கொஸ்டினுமே உங்களுக்கே தெரியும். இது புதுசு. புதுசுனா லைக் ஒரு 3-4 மந்த்ஸாவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பீக்கிங்ல ஆட் ஆயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நீங்க வந்து பிஜிக்கு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பத்தி உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ளூவன்சி, ப்ரொனன்சியேஷன் இதை பத்தியும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So with much no delay, let's get started. I'll share my screen with you. Yes, summarize group discussion. Summarize group discussion is the 6th question in the speaking module. Examல உங்களுக்கு 2 இல்லனா 3 questions எக்ஸாம்ல வரும். அண்ட் இதோட மார்க் பாத்தீங்கன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். இட் இஸ் சிமிலர் டு ரீட் லெக்சர். நான் சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன் மட்டுமே நான் ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். நீங்க அதை பார்க்கலன்னா அது போய் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா அதுக்காக மட்டுமே, இந்த கொஸ்டினுக்காக மட்டுமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரீட் லெக்சரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன். ஏன்னா ரீட் லெக்சர்லயுமே ஆடியோ கேட்கும். ஆடியோ கேட்கும் போது நம்ம நோட்ஸ் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு 10 செகண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கும். நம்ம அந்த எழுதி வச்ச ஃப்ரேசஸ் சென்டென்ஸா நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம திருப்பி பேசுவோம். இங்கேயுமே அதுதான் பண்றீங்க. ஆனா என்ன இங்க டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆடியோட லென்த் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த சென்ஸ் லைக் ஒரு 2 to 3 minutes இருக்கும் ஆடியோட லென்த். ஏன் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் கிடையாது, மோர் தேன் 1 ஸ்பீக்கர். அது இட் கேன் பி 2 ஸ்பீக்கர்ஸ், இட் கேன் பி 3. ஏன்னா இது வந்து குரூப் டிஸ்கஷன் பேர்லயே இருக்கு. குரூப்னாவே 2-3 பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் அ மோனோ ஸ்பீக்கர். அப்போ வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, they'll discuss on an academic subject. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ப்ரொஃபஸர், ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து காலேஜோட அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ப்ரொஃபஸர். இட் கேன் பி ரிலேட்டட் டு எனி அகாடமிக் டாபிக்கா இருக்கும். ஸோ அதை வந்து ஆடியோட ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுவாங்க, எதை பத்தின டாபிக், யார் யாரு அப்படிங்கிறத. அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும் போது நோட் பண்ணோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5-10 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடத்துலதான் எத்தனை பேரு இந்த டிஸ்கஷன்ல இருக்காங்க, யார் யாரு அண்ட் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். நோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சேம் 10 செகண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஸ்பீக் ஃபார் 2 minutes. அதனாலதான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன், ரீட் லெக்சரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்றேன். ரீட் லெக்சரோட எக்ஸ்டெண்டட்னா அவங்க ரீட் லெக்சர் நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து 40 செகண்ட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். இங்க வந்து யூ ஹேவ் டு கிவ் 2 minutes. எல்லாருமே பயப்படுற மாதிரி எப்படி 2 minutes பேசுறது? சி, இட்ஸ் நாட் தட் லைக் 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு கிடையாது. நீங்க இப்போ 1.5 minutesலயே நீங்க வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கீங்க. இப்போ 3 ஸ்பீக்கர் இருக்காங்க, அங்க அவங்களோட 3 ஸ்பீக்கரோட கீ பாயிண்ட்ஸ், அந்த கீ ஐடியாஸே நம்ம வந்து பேசும்போது கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.5 minutes is very enough. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியோல என்ன வரும், யார் யாரு அண்ட் என்ன டாபிக்கை பத்தி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கரா அவங்க இப்போ இந்த ஆடியோ வந்து அவங்க 3 பேர் டிபேட் பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஃபர்ஸ்டே நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஏதாவது ஆர்குமெண்ட் பண்றாங்களா, இல்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்றாங்களா அப்படிங்கறது அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2, ஸ்பீக்கர் 3 சொல்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்ல நோட் பேட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டாபிக்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் 1, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் 2, ஸ்பீக்கர் 3, கன்க்ளூஷன். இந்த டாபிக் அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல சொல்லுவாங்கல்ல யார் யாரு என்ன டாபிக், அதை வந்து நீங்க அங்க வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல நோட் பண்ணிக்கணும்.
symbols. Short notes அப்படின்னா நம்ம வந்து you should not write in a very lengthy sentence. அவங்க சொல்றது அப்படியே full wordsல எழுதாதீங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸ் எழுதுங்க. பிகாஸ் ஆடியோ அப்படியே போயிட்டே இருக்கும். இட் will not stop. நம்ம வந்து எழுதுற வரைக்கும் அங்க நிற்காது. ஆடியோ வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு நோட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் 1 டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் 2 அதெல்லாம் ஸ்பீக்கர் 3. ஸோ 3 பேருமே மாறி மாறி பேசிக்குவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை எந்த ஸ்பீக்கர் அப்படின்னு. ஏன்னா ஸ்பீக்கர் 1 போட்டிருக்கிற இடத்துல ஸ்பீக்கர் 1 சொல்ற கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். ஸ்பீக்கர் 2 அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்பீக்கர் 2ஓட கீ பாயிண்ட்ஸ், ஸ்பீக்கர் 3ங்கிற இடத்துல அவங்க கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு கடைசியா ஒரு கன்க்ளூஷன்ல கடைசியா வந்து அவங்க 3 பேருமே என்ன வந்து லைக் கன்க்ளூட் பண்றாங்க, அதுதான் கன்க்ளூஷன். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பேசுவோம். அண்ட் இட் ஷுட் பி வெரி ஃப்ளூவன்ட். இந்த இடத்துல நீங்க வந்து ஃப்ளூவன்சி விட்டு கொடுக்க கூடாது. அண்ட் ப்ரொனன்சியேஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஸ்பீக்கிங்ல 3 மார்க்கிங் பேராமீட்டர்ஸ்: ஃப்ளூவன்சி, ப்ரொனன்சியேஷன், கான்டெக்ட். ஸோ ஷுட் பி வெரி ஃப்ளூவன்ட். எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹெசிடேட் ஆர் யூ ஷுட் நாட் லைக் என்ன சொல்றது, மல்டிபிளா வந்து அங்கங்க வந்து நிறுத்துறது, பாசஸ் கொடுக்கறது. சி நேச்சுரல் பாஸ் ஓகே. நேச்சுரல் பாஸ்னா ஒரு சென்டென்ஸ் முடிச்சோடனே நான் முதல்ல சின்ன பாஸ் கொடுக்குறோம், அது ஓகே. பட் ஒரு சென்டென்ஸுக்குள்ளேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ்ல 2 வேர்டுக்கு அப்புறம் நிறுத்துறது, திருப்பி 2 வேர்டுக்கு அப்புறம் அப்படி நிறுத்தி நிறுத்தி பேசாதீங்க. நேச்சுரல் பாசஸ் ஆர் ஓகே, அன்நேச்சுரல் பாசஸ் கூடாது. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டியது லிசனிங் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணி கத்துக்கணும். நோட் டேக்கிங் ஸ்கில் அது செகண்ட். தென் யூ கேன் ஜஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த 2 வந்ததுக்கு அப்புறம் தென் யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக். ஏன்னா எடுத்த உடனே இப்போ ஒரு ஆடியோ கேட்கும் போது நம்ம வந்து கேட்கும், எழுதும், பேசுறது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிகினர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கில். ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து லிசன் பண்ணுங்க. ஸோ லிசன் டு தி ஆடியோ ஃபுல்லா. எதுவும் அப்போ அந்த எதுவுமே நோட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லிசன். ஆஃப்டர் தட் வாட், டேக் நோட்ஸ். செகண்ட் தடவை அந்த ஆடியோ பிளே பண்ணும்போது நோட்ஸ் எடுங்க. தேர்ட் டைம் வாட் யூ டூ, அகெயின் பிளே தி ஆடியோ. இப்போ நீங்க கேட்டு எழுதி வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம். ஸோ அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு. நிறைய பேர் கேட்பாங்க இதுல என்ன எழுதணும் அப்படின்னா, ஸ்பீக்கர்ஸோட மெயின் கீ பாயிண்ட்ஸ், அவங்க சொல்ற நவுன்ஸ், அவங்க சொல்ற வேர்ப்ஸ், இதுதான் நம்ம நோட் பண்ணணும். எல்லாமே எழுத தேவையில்லை. அவங்க சொல்றது அப்படியே ஃபுல்லா எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. சோ உங்களுக்கு தெரியும்ல அது இந்த இந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஏன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணும் போதே அந்த எந்த டாபிக்கும் தெரியும். ஸோ அந்த டாபிக் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் தான் நீங்க கலெக்ட் பண்றீங்க. ஸோ வென் யூ டேக் நோட்ஸ், இப்போ ஸ்பீக்கர் 1 அப்படிங்கிற போட்ட இடத்துல ஒரு வேர்டு இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸ் எழுதிட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அடுத்த வேர்டு அகெயின் போட்டான ஏரோ மார்க். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஸோ அது ஒரு கோர்வையா நம்மளால பேச முடியும். நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுக்கிறதே வந்து லெஜிபிளா இருக்காது. எல்லாம் எடுத்துருவாங்க, கடைசியா வந்து இது எப்படி இத வந்து அது அவங்களுக்கு ரீட் பண்ணவே முடியாது. ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு மோசமா இருக்கும். ஸோ எழுதும் போது லெஜிபிளா நோட்ஸ் எடுக்கும்போது இப்படி எடுங்க. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, டாபிக்கும் போட்டு ஸ்பீக்கர் 1 அப்படின்னு ஒரு காலம், ஸ்பீக்கர் 2 ஒரு காலம், ஸ்பீக்கர் 3. ஸோ ஸ்பீக்கர் 1 காலத்துல நீங்க ஃப்ளோ சார்ட் மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு போட்டு எழுதலாம். ஸ்பீக்கர் 2 அப்படிங்கிற இடத்துல இப்போ இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணிருக்கோம். பேசும்போது நான் ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 அப்படி பேசணுமா, இல்ல நான் ஸ்பீக்கர் 1ஓட பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் 3 பேசலாமா? நீங்க தாராளமா பேசலாம். ஸ்பீக்கர் 1ஓட பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் 2, அதே மாதிரி ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் 3 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. அதர் ஸ்பீக்கர், another person. இப்போ நீங்க அந்த ஆடியோ கேட்கும் போதே தெரியும் மேலா ஃபீமேலா அப்படின்னு. ஹி, ஷி. ஓகே, அந்த ரெப்படேட்டிவா வந்து பேசும்போதே அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம நம்ம அந்த கான்டென்ட் வந்து லைக் அந்த ஸ்பீக்கர் 1 திருப்பியும் வந்து ஸ்பீக்கர் 2 திருப்பியும் அந்த ஸ்பீக்கர் 3 திருப்பியும் அதே தான் ரிப்பீட் பண்ணி பேசும். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து கம்மியாகிறதுக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் சே another one, the other speaker. ஓகே, he. ஸோ நம்ம அதே கனெக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மென்ஷன், டிஸ்கஸ்ட், டாக்ட், highlighted in the words alame. So you can create a structure on your own, and thereby with the words you can frame a sentence, then you can speak. So there should be a preparation for this question. Preparation இல்லாம ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் லைக் திருப்பி the speaker talked about, the speaker 2 talked about, the speaker 3 talked about discussed, mentioned, highlighted. So there are a lot of words. So vocabulary,
is very important. Repetition, அது கம்மி பண்ணிக்குவோம். Because இதோட மார்க் வந்து it contributes to speaking and also to listening. So listeningக்கு மார்க் வேணா content part, speakingக்கு மார்க் வேணா fluency and pronunciation. So like don't summarize everything, just focus on the key points, content focus பண்ணுங்க. Okay, and coming to the responder situation. Responder situation is the last question in the speaking and it is a simple question. இதோட மார்க் ஸ்பீக்கிங்க்கு மட்டும்தான் போகுது. என்ன இந்த ரெஸ்பாண்டர் சிச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் டெக்ஸ்டாவும் கொடுப்பாங்க, ஆடியோ ஃபார்மேட்லயும் கொடுப்பாங்க. ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துட்டு அந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? It will be a real life scenario. இந்த சிச்சுவேஷன் எல்லாமே நம்ம கடந்து போயிருப்போம். Imagine that you are in the situation. அப்படி இமேஜின் பண்ணாதான் நம்மளால பேச முடியும். இதோட கொஸ்டினா பார்க்காதீங்க. Imagine that you are in the situation and உங்களுக்கு அங்கிருந்து ஹெல்ப் வேணா அந்த அங்க இருக்கிற டெக்ஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ஆனா டெக்ஸ்ட்லயே நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது கிரீட்டிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். நம்ம இப்போ ஒரு சிச்சுவேஷன் அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம நீங்க வந்து ஆஃபீஸ்லயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க அந்த மேனேஜர்ட்ட அட்ரஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா நீங்க டேரக்டா எப்படி ஐ வாண்ட் டு ஸ்பீக்னு சொல்ல மாட்டீங்களா, யூ கிரீட் தெம் ஹலோ. அது அதே மாதிரி கொடுத்துருக்க சிச்சுவேஷன் ஃபார்மலா இன்ஃபார்மலான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் லைக் இப்போ நம்ம வந்து ஒரு ஹையர் ஆஃபீஷியல்ஸ்கிட்ட போயிட்டு ஹைன்லாம் சொல்லுவாங்க, மீன்ஸ் லைக் ஒரு ஃபார்மல் டோன், ஹலோ சார், சார் அட்ரஸ் பண்ணுங்க என்ன இஷ்யூ அப்படிங்கிறது. or you can just pick up the words from the question itself. நீங்க கொடுத்திருக்க கொஸ்டினை நீங்க paraphrase பண்ணுங்க. வேர்ட்ஸ் அந்த பக்கம் இந்த ஒரே மாதிரி ரீட் கொடுத்திருக்க அப்படியே கொஸ்டினை காப்பி பண்ணாதீங்க. just paraphrase, rearrange the words. So அது வந்து ஒரு paraphrasing மாதிரி இருக்கும். சேம் அப்படியே படிக்கிறது வந்து you're copying the question. So you can just paraphrase, rephrase the words and just நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன், or இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன். And there should be a closing statement also. So opening statement is a greeting statement. அதுக்கப்புறம் you will address the situation. Then இதுக்கு என்ன பண்ணலாம், possible solutions you can give, and a closing one. Closing one is like thank you for your time, or இப்போ வந்து thank you for your response, thank you for your cooperation. So it's like நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பேசும்போது normally we say right, because அவங்க டைம் கொடுத்து அவங்க நம்ம சிச்சுவேஷனை கேக்குறாங்கன்னா, so we always like we say thank you. So it depends on the situation. எல்லாத்துக்குமே சொல்லணும்னா depends on the situation தான். Thank you for your time, thank you for your concern, thank you for your valuable understanding, thank you for your valuable time. I'm looking forward to hear you from soon. இப்ப ஏதாவது நீங்க ஒரு ப்ராப்ளம் உங்க இஷ்யூவை அவங்க கொடுத்து சொல்லிருக்கீங்க, சோ அந்த பிரச்சனைக்கு வந்து ஓகே உங்களுக்கு உடனே அதுக்கு ஒரு இது வேணும் அப்படின்னா நம்ம நார்மலி எப்படி ஒரு இமெயில் எழுதுவோம், த சேம் திங். இமெயில் எழுதும் போது நம்ம ஒரு ஓப்பனிங் இது இருக்கும், அப்புறம் ஒரு பாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், பாடி பேராகிராஃப்ஸ், அதாவது அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரு க்ளோசிங் இருக்கும். அதே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் சிச்சுவேஷன். ஸோ யூ கேன் யூஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கொஸ்டின். அங்க இருக்கிற வேர்ட்ஸ், கொஸ்டின்ல இருக்கிற வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் ட்ரை டு paraphrase. டோன்ட் லைக் ரீட் அப்படி சேமா ரீட் பண்ணாதீங்க. வேர்ட்ஸ் வந்துட்டு மாத்தி யூ கேன் ஜஸ்ட் பிக் அப் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த கொஸ்டின். இட் ஹெல்ப்ஸ் யூ a lot. And very simple one, you have to speak for 40 seconds. 40 செகண்ட்ஸ்க்கு மேல போயிடாதீங்க. You have to speak between 40 பேசணும் அவ்வளவுதான். And speak above 30 seconds also. Don't speak 20 seconds, 15 seconds எல்லாம் பேசாதீங்க. So you will acknowledge, clear what's purpose, provide the solution, maintain professional tone if it's informal, academic. Okay, and this is how you have to do your response situation. In exam you will get 2 or 3 questions. 2 இல்லனா 3 question examல கேட்பாங்க. ஓகே, சோ இந்த கொஸ்டினா சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கேயுமே ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப தர மாட்டாங்க. they will give you only 10 seconds தான். சிச்சுவேஷனை பாக்குறோம், அந்த சிச்சுவேஷனை தான் உங்களுக்கு ஆடியோல கேட்கும். 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷனை நீங்க வந்து you have to respond. Speak clearly, கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. ஸ்பீக்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடன்ஸ். Don't get panic. Okay, so that's about the response to a situation. Now we'll move on to the main important thing, fluency control, the 90 separator. Fluency is time-based, not grammar-based. என்னென்ன பண்ணக்கூடாது, you should not restart a sentence. Thereby it affects fluency. No self-correction. Don't go and correct back.
ஓகே ஃபைன். ஒரு வேர்டை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா திருப்பி அதை போய் கரெக்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் அது ஃப்ளூவன்சி. லைக் ஜஸ்ட் மூவ் ஆன். அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. யூ ஹேவ் டு ஜஸ்ட் மூவ் ஆன் வித் தி அந்த ஃப்ளோல ஜஸ்ட் கோ. இந்த வேர்ட் ஃபில்லர்ஸ் ரொம்ப அந்த மாதிரி நார்மல் ஃபில்லர்ஸ் லைக் அந்த மாதிரி ஓகே. பட் லைக் ரொம்ப வந்து நம்ம யோசிக்கும் போது அந்த ஃபில்லர்ஸ் உள்ள வரும். அடுத்தது என்ன பேசுறது அப்படி லைக் கண்டினியூ ஸ்பீக்கிங் கிளியர். பிகாஸ் ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது unnatural pauses, அதுவுமே ஃப்ளூவன்சி. நடுல the given image was about the so that's called unnatural pauses. Okay, then the given image திருப்பியும் போறது இல்ல. the given image the given image fluent with the proper pronunciation போறீங்க அப்படின்னா you can easily score. continuous speech தான், not speed கிடையாது, continuous speech flow rather than perfect grammar is the fluency. நிறைய பேர் ஸ்பீடுன்னு நினைச்சு ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க. ஸோ யூ ஹாவ் அ மார்க்கிங் பாராமீட்டர் அஸ் ப்ரொனன்சியேஷன். அங்க அஃபெக்ட் ஆவீங்க ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்கன்னா. நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுக்காக ரொம்ப ஸ்பீடா பேசிடுவாங்க. ஸோ பட் தென் அங்க வந்து மறந்துடாதீங்க, ப்ரொனன்சியேஷனுக்கு மார்க் கம்மியாயிடும். பிகாஸ் ஏஐ வில் நாட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த வேர்ட்ஸ். என்ன பேசிருக்கீங்க சில வேர்ட்ஸ் அதுக்கு வந்து இட் நாட் டிடெக்ட். டோன்ட் ப்ரீஸ் தட் ஆர் செல்ஃப் கரெக்ட். இது ரொம்ப முக்கியம். Okay, so that is a very, very important thing. அதை பார்த்துக்கோங்க. Then the second important thing is pronunciation. What AI actually hears. So இங்க மூணு கொடுத்திருக்கேன். Vowel length, consonant release, word stress. See, AI does not judge your accent. It judges clarity and sound patterns. So இங்க பாருங்க vowel length அப்படின்னு கொடுத்திருக்கேன். So AI checks how long you hold vowel sounds. AI measures vowel duration. Slightly stretching vowels improves clarity. Consistent vowel patterns help recognition. Ship. Ship. Don't rush the vowels. Stretch them slightly. Next பார்த்தீங்கன்னா consonant release. So AI listens carefully to ending sounds. T, D, K, P, S sounds. Proper voicing. Wall, pen, B, P. D, prepare, must, T sound. See, word final consonants must be released. Cat, t, cat, clear. So, T, clear T sound. Never swallow the last sound. Inga, word stress. Content word stress. Stress content words only. Nouns, verbs, adjectives. Keep stress pattern consistency. Emphasize key information. So, number, for example, or a simple sentence. I want to go to the market. அது தப்பு. I want to go to the market. See, the stress. Market. Correct. Market. Stress meaning words, not grammar words. See, accent doesn't matter here. Clarity தான் ரொம்ப 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 முக்கியம். AI doesn't care how you sound. It cares how clearly you sound. Pronunciation ரொம்ப முக்கியம். அதானே நான் சொன்னேன் முன்னாடியே, ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க அப்படின்னா what happens? It will affect your fluency. Sorry, pronunciation. Task priority அப்படிங்கும் போது I just given the task priority order. பார்த்தீங்கன்னா see, in speaking la 7 questions la 6 questions ரொம்ப important. And answer your question important, like least important. அதனால அதை attend பண்ண வேண்டாம்னு சொல்லி attend பண்ணுங்க. கண்டிப்பா attend பண்ணுங்க. Never. ஆனா பிடில எந்த கொஸ்டினுமே attend பண்ணாம வராதீங்க. எல்லா கொஸ்டினுமே attend பண்ணுங்க. You should not never leave blank எந்த கொஸ்டினுமே. ஏன்னா அது least important தான், அதை விட்டுறலாம். So try attending everything. இதுல
7ல 6 கொஸ்டின்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் டாஸ்க் ப்ரையாரிட்டி தான் கொடுத்துருக்கேன். ஆனா எல்லாமே இப்போ ரீட் அலாட் பாத்தீங்கன்னா ரிப்பீட் சென்டென்ஸ், ரீட் லெக்சர், டிஸ்கிரைப் இமேஜ், ரெஸ்பாண்ட் டு சிச்சுவேஷன். இப்போ சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன் வந்து இப்ப என்ன சொல்றது 6th அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது. இருக்கிற 6மே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆன்சர் கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆன்சர் கொஸ்டின் ஸ்பீக்கிங்க்கு மார்க் கொடுக்கறதே இல்ல, லிசனிங்க்கு தான் மார்க் கொடுக்குது. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர். நம்ம வந்து பேசாம வரக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டெய்லி 20-minute routine that you have to follow. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா rhythm, read aloud rhythm rules, 5 minutes of rhythm practice. நம்ம ரீட் பண்ணும்போது ஸ்டேபிள் ஸ்பீச் பேட்டர்ன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிப்பீட் சென்டென்ஸ், skeleton practice, 5 minutes of sentence building. நம்ம இப்போ ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கேட்கிறோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 3, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கேட்டு ரிப்பீட் பண்ண கத்துப்போம். அதே மாதிரி அந்த ஆடியோ லிசன் பண்ணுங்க ரிப்பீட் சென்டென்ஸ்ல. அந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி எந்த வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, வேர்ட் ஆர்டர் ரொம்ப முக்கியம் ரிப்பீட் சென்டென்ஸ்ல. அப்படியே சேம் சீக்வன்ஸ் தான் ரிப்பீட் பண்ணணும், மாத்தி மாத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. ரீட்டல் லெக்சர் சம்மரைசேஷன் இஸ் ஆக்சுவலி நீங்க அதுக்கப்புறம் சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன் ஒரே மாதிரி தான். அங்க என்ன ஒரு ஸ்பீக்கர் ரீட்டல் லெக்சர்னா இங்க 3 ஸ்பீக்கர். நீங்க இதை நோட்ஸ் எடுத்து எடுத்து கத்துக்கிட்டீங்கன்னாவே you will find it easy for summarized group discussion. Fluency shadowing, 5 minutes of fluency practice. Improve natural rhythm and flow. Regular do section wise எடுங்க. Weekly twice on the section wise. Weekly twice when the mock test எடுங்க. So analyze where you're going wrong. Get a feedback from a trainer so you can improve. அதுக்கப்புறம் இப்போ மண்டே நீங்க ஒரு மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு மாக் டெஸ்ட்க்கு அப்புறம் ரிசல்ட் வரும். ஸோ அதுல எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்கு ஃப்ரம் டியூஸ்டே டு தர்ஸ்டே அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ். அதுக்கப்புறம் டேக் அண்ட் மாக் டெஸ்ட் ஆன் ஃப்ரைடே. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் பேலன்ஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட். Focus on rhythm, structure, summarization, and fluency. In a content important, fluency important, pronunciation. Memorize sentence எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கான்டென்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. So, final insider rule, natural conversation pace. Because clear and structured delivery இருக்கணும். Focus on the content clarity, authentic pronunciation. So, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். Don't perform forced, unnatural pace. Overly complex language, ரொம்ப டிஃபிகல்ட்டான vocabulary, nervous fillers வருது, unnatural pauses, pronunciation under stress, பயந்து பயந்து அது கரெக்டா அது தப்பா அப்படின்னு வந்து பேசுறது, வேர்ட்ஸை வந்து சொல்றது. See, இங்க in speaking நம்ம வந்து you are not performing, you are just explaining. நீங்க என்ன கேக்குறீங்களோ நம்ம கேட்டதான் வந்து திருப்பி சொல்றோம், அவ்வளவுதான். பிகாஸ் யூ ஆல்ரெடி நம்மளா வந்து புதிய கான்டென்ட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு கான்டென்ட் கொடுத்துட்டு அதை வந்து திருப்பி சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. ரீட் லெக்சருமே ஒரு சம்மரி தான், குரூப் டிஸ்கஷனுமே சம்மரி தான். அப்படியே அவங்க சொன்னதை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லல, சம்மரி கொடுங்க, பாரஃப்ரைஸ் பண்ணுங்க, உங்க ஓன் வேர்ட்ஸ்லயே சொல்லலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனா அந்த சேம் வேர்டா தான் இருக்கணும். சேம் வேர்ட் இந்த சென்ஸ் நீங்க அதுக்கு பதிலா ஒரு சினானிம் கொடுத்தீங்கன்னா ஓகே ஃபைன். ஆனா அந்த வேர்டுக்கு அதே மீனிங் கொடுக்குற வேர்டு நீங்க அங்க ஆர்டர் இருக்க வேர்டுக்கு மீனிங் சேமா இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய அப்படியே அவங்க சொன்ன மாதிரியே சொல்லுமா, தேவையில்லை. ஜஸ்ட் கிவ் அ சம்மரி. யூ கேன் paraphrase, யூ கேன் யூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ். அந்த ரிப்பீட் சென்டென்ஸ் எல்லாம் வந்து அப்படியே என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே தான் ரிப்பீட் பண்ணணும். டிஸ்கிரைப் இமேஜும் அதே தான். உங்களுக்கு இமேஜ் கொடுத்துட்டாங்க, இந்த இமேஜை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அவ்வளவுதான். யூ கோனா டிஸ்கிரைப் வாட் தி இமேஜ் இஸ் ஷோயிங், தி டீடைல்ஸ், அவ்வளவுதான். And respond to the situation, already you have given a situation, and the situation தகுந்த மாதிரி எப்படி how you respond. Okay, so yes, that's about the speaking part 2. We have almost covered everything necessary for speaking. Speakingல உங்களுக்கு இம்பார்ட்டன்டான தேவையானது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் எப்படி வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணுமே சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Practice is very, very important. Consistent practice. இன்னைக்கு பண்ணிட்டு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் கிடையாது. Consistent practice is a very important thing. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மார்க் கொடுக்கும். ப்ராக்டிஸே இல்லாம டைரக்டா எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா
ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன தேவை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டினோட மார்க் எங்க போகுது. ஏன்னா இது இன்டகிரேட்டட் ஸ்கில்ஸ். ஒரு கொஸ்டினை நீங்க வந்து ஒழுங்கா பண்ணலன்னா தட் வில் அஃபெக்ட் தி third module ஆல்சோ. ஏன்னா இங்க ரிப்பீட் சென்டென்ஸ், ரீட் லெக்சர், சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன் 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அது அப்படியே லிசனிங்க்கும் மார்க்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த ப்ரையாரிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இது 3மே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ யூ கேன் பேலன்ஸ் போத் தி மாடியூல்ஸ். கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இஸ் த கீ. கான்ஃபிடென்டா பண்ணுங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட். இது கொஞ்சம் ஈஸி தான், நம்மளால முடியும் எல்லாமே. டோன்ட் ஃபைண்ட் லைக் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க ஹேவ் டு டேக் டைம். லிசன் பண்றதுக்கு கொஞ்சம், இப்ப ரிப்பீட் சென்டென்ஸ் எல்லாம் எடுத்தோடனே சொல்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் டேக் டைம். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணு. ஒரு 2 நாள் லிசன் பண்றதுக்கு மட்டுமே அந்த ஆடியோ கேளுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ரிப்பீட்டிங். ஸோ ஒன்ஸ் நீங்க 2 நாள் லிசன் பண்ணும்போதே அந்த வேர்ட்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தென் ஸ்டார்ட் ரிப்பீட்டிங். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரீட் லெக்சர், சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் தென் ஸ்டார்ட் டு ஸ்பீக். ஸோ இப்படியே பண்ணுங்க, யூ வில் ஃபைண்ட் இட் ஈஸி. கான்ஃபிடென்ட்டா ஸ்பீக்கிங்க பண்ணுங்க. இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் டு ஸ்கோர் 90. ஆனா கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும், இந்த கொஸ்டின் எப்படி பண்ணணும், என்னென்னது இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ராக்டிஸ் இருக்கணும். அண்ட் முக்கியமா ஃபீட்பேக். நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ ஃபீட்பேக்குங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப வந்து இப்போ எந்த டாஸ்க்ல வீக்கா இருக்கேன், இது ஏன் மார்க் இவ்வளவுதான் வருது அப்படின்னு சொல்றதுக்கு, ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சனலைஸ் ட்ரெயினர் தேவை. ஸோ எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க எப்பயுமே. Fine. So that's about the speaking. So அடுத்த வீடியோல I'll be coming up with the another module. Till then, practice all the questions and see you in the next video. Bye.